இடைவேளைக்கு போனோம். நான் ஸ்ரீராம் சார்ட்டையும் பேசிட்டு இடைவேளைக்கு. ஸ்ரீராம் சார், எந்தெந்த மொழிகள்லாம் கற்றுக் கொடுப்பதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா 22 அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லா மாநிலங்களையும் உருவாக்கின பிறகுதான் திரு ஜி.கே. நாகராஜ் சொல்ற அந்த சிஸ்டம் வந்து சரியா இருக்க முடியும். அந்த கட்டமைப்பை உண்மையிலேயே உருவாக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கு இருக்கா? அவங்க அதான் சந்தேகப்படுறாங்க. ஒரு எம்ஜிஆர் பாட்டை ஒன்று சொல்லிட்டு நான் இதை என்னோட கருத்தை சொல்றேன். இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலேன்ற ஒரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வருது. அதாவது நீங்கள் இந்த 22 லாங்குவேஜை வந்து நீங்கள் எப்படி இந்த மத்திய அரசாங்கம் வந்து கட்டமைக்கும்ன்ற நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் தெலுங்கு 4 பேர், தமிழ் 2 பேர் அப்படிலாம் இதை தானே இங்கே சொன்னாங்க. இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டு கூட சிதம்பரம் ரொம்ப பெருசாக கேள்வி கேட்டார். அந்த அந்த காய்கறிக்கார அம்மா 10 ரூபாய்க்கு என்ன பண்ணும், அங்கே பாசிங் மிஷின் இருக்குமா, அங்கே இது இருக்குமா, அங்கே அது இருக்குமான்னு. இன்னைக்கு உலகத்திலே ஹையஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட் இன்னைக்கு இந்தியாவில் தான் சாத்தியப்பட்டு இருக்கோம். ஒரு பூக்கார அம்மா கூட ஒரு வியாபாரம் செய்வதற்கான வேலையை நாம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பள்ளி விஷயத்தில் ஒரு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. அது ரொம்ப ஈஸியஸ்ட் விஷயம். எனக்கு என்ன தெரியுமா, ஒன்று சன்ஷைன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குங்க வேளச்சேரி. யாருதுன்னெலாம் எனக்கு தெரியாதுங்க, சும்மா சொல்கிறேன். சன்ஷைன் ஸ்கூல் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க. அங்கே தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. அதே மாதிரி 6th-லேருந்து 8th வரைக்கும் தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ் இருக்குங்க. அப்போது நம்ம ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டும் அவங்களுக்கான என்ன கொள்கையோ ஹிந்தின்னு சுருக்குறீங்க. இங்கே ஹிந்தின்னு வாயில் நீங்கள் திணிக்கிறீங்க. எப்படி மக்கள்கிட்ட நீங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு திணிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே பெரும்பாலானவர்கள் உட்கார்ந்து நாங்கள் ஹிந்தியை தான் சொல்கிறோம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அங்கே சொல்வது 22 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அதை அந்த மாணவன் எடுக்கலான்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது ஹிந்தி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு உங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம், உங்களெல்லாம் எரிச்சல் இங்கே ஹிந்தியை தடுப்பவர்கள் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக ஹிந்தி கற்றுக்கொள்ளும் மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஏன் பணம் கொடுத்து கத்துக்கொள்ளணும்? நீங்க ஃப்ரீயா ஹிந்தி கத்துக்கூடாது. நீங்க ஹிந்தி கத்துக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அது எப்படி நீங்க ஃப்ரீயா கத்துப்பீங்க? அதுதான் அண்ணா வந்து மினிஸ்டருங்க, அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துனா அவங்க சொன்னா அவருக்கு கோவம் வருது. ஆனா செய்வது அதுதானே. நீங்க நடத்துற சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாத்துலயும் நீங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க ஒரு கிராமம் கொஞ்சம் நான் பேசுறேன், ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பர்சனலா வராதீங்க. இல்ல நான் பர்சனலுக்கு கருத்து வளம் இருந்தால் அது எப்படி தத்துவார்த்த வளம் இருந்தால் நீங்க அத கொஞ்சம் இருங்க. திமுக காரங்க நடத்துறா, பிஜேபி காரங்க நடத்துறியா? கொஞ்சம் இருங்க. விவாதத்துக்கு வரக்கூட திமுக பேசுறீங்க. நீங்க வியாபாரத்தை தனியா பேசுறீங்க. இது கொள்கை. பசுமாடு விக்கிற இறச்சி விக்கிறவங்க தான் பிஜேபி காரங்க இருக்காங்க. படிப்பு உங்களுக்கு வியாபாரமா? படிப்பு உங்களுக்கு வியாபாரமா என்பதை அதிகமா இறச்சி விக்கிற பிஜேபி காரங்க. சொல்லட்டா? இன்னொரு பாயிண்ட் சொல்லு. என்ன கொஞ்சம் இருங்க. இல்ல அடிப்படையில கேட்டாங்க இல்லையா, ஏன் இந்திய படிக்கணும்னு கேட்டாங்க. இல்ல இன்னொன்னு சார் சொன்னாரு, மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசுங்க. நீங்க மாநிலத்தை நீங்க நடத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, நாட்டை நடத்துவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. படிப்பு வந்து ஒத்திசைவுப்பட்டில்ல யாருக்கான ஃபைனல் உரிமை கிடையாது. நீங்க 18 வருஷம் உட்கார்ந்து இருந்தீங்களே, டெலிகாம் போர்ட்போலியோ கேட்டீங்களே, ஏன் நீங்க படிப்பை மாநில பட்டியல் எடுத்துருவாங்க வச்சீங்களே? நீங்க டெலிகாம் போர்ட்போலியோ கேட்டீங்க, இண்டஸ்ட்ரி போர்ட்போலியோ கேட்டீங்க, நீங்க எஜுகேஷன் நீங்க ஸ்டேட் சப்ஜெக்ட் கேட்டீங்களா, நீங்க வந்து மருத்துவத்தை ஸ்டேட் சப்ஜெக்ட் கேட்டீங்களா? ஒண்ணும் இல்ல. ஹிந்தி பத்தியே நான் பேசலங்க. இங்க உருது மட்டும் அண்ணன் 10 வாட்டி சொல்லிட்டாரு. உருதுக்கு இருக்கிற அக்கறை இருக்கு பாருங்க அவருக்கு, ஹிந்திக்கு இல்ல. உருது கத்துக்கலாம், தெலுங்கு மலையாளம் எல்லாமே எங்க இருந்தா வந்த மொழிக்கு அவர் சொல்ற பாசம் நாட்டில் இருக்கிற 22 மொழிக்கு இல்ல. ஒரே நிமிஷம். இதே ஜனவரி இந்த 29ஆம் தேதி 2025 தமிழ்நாட்டில் 35% கிளாஸ் 8 ஸ்டூடெண்ட் ரூரல் தமிழ்நாட்டில், அதாவது கிராமப்புற மக்கள்ல, அதே 2வது லெவல் டெக்ஸ்ட கூட அவங்களால படிக்கும் திறன் இல்லை. இது வந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியால. இன்னொரு லட்சணம் இதுதான். நம்ம பெருசா நாங்க தான் அது பாருங்க. இன்னொரு மொழியை இன்னும் சிரமமா தானே. கொஞ்சம் இன்னொன்னு எரிச்சல் ஊட்டும் விஷயத்தை சொல்றேன். உத்தராகண்ட், பஞ்சாப், கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்
இவங்கெல்லாம் நம்மளோட பெட்டரா போயிட்டாங்க. நீங்க தென் இந்தியால தென் பகுதியான இந்தியால மும்மொழி திட்டமா? தமிழ்நாட்டு எஜுகேஷன் இந்தி கூட்டணியில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் மும்மொழி. இந்தி கூட்டணியில் தனித்து விடப்பட்ட ஒரே திமுக தான் தனித்து விடப்பட்டிருக்கு, பாஜக இல்ல. ஒரு குறுக்கீடு இல்ல சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இடைவேளைக்கு. பதில் சொல்லணும். நான் வந்துடுறேன் குறித்து பேசினாரு சார். வந்துடுறேன் ஃபெடரலிசம் குறித்து பேசினாரு, பதில் சொல்லணும். நான் வரேன் இடைவேளைக்கு பிறகு நான் வரேன்.